Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வந்த வீடுகள் கண்ணெதிரிலேயே தூள் தூளாகுவதை தாங்க முடியாமல் பெண்கள் அழுது புரண்ட காட்சிகள்தான் இவை. சென்னையைச் சேர்ந்த கிரிதரன் என்பவர் செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் தனக்கு சொந்தமான 68 சென்ட் நிலத்தில் தனி நபர்கள் குடியிருப்புகள் கட்டி குடியிருந்து வருவதாகவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தனது நிலத்தை மீட்டு தர கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிலத்தை கிரிதரனிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறையினர் சென்ற போதெல்லாம் 5 குடியிருப்புகளை சேர்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிரிதரன் மீண்டும் நீதிமன்றத்தை நாட ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு உரியவரிடம் கொடுக்க வேண்டும் என வருவாய்த்துறையினருக்கு நீதிமன்றம் கராராக உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றியே தீர வேண்டும் என முடிவு செய்த அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 5வது முறையாக சம்பவ இடத்திற்கு சென்றனர். பின்னர் வீடுகளில் இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு 5 JCB வாகனங்கள் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை தொடங்கினர். அப்போது அந்த வீடுகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என அனைவரும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த இளைஞர் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த JCB வாகனத்தின் கண்ணாடிகளை கற்களை வீசி உடைக்க முயன்றார். இதனை பார்த்த காவலர்கள் ஓடோடி சென்று அந்த இளைஞரை தடுத்து நிறுத்தி அழைத்து சென்றனர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வந்த வீடுகள் தங்களது கண்ணெதிரிலேயே இடித்து சுக்குநூறாக்குவதை தாங்க முடியாமல் பெண்கள் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டும் சாலையில் அழுது புரண்டும் கத்தி கதறியது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. குடியிருந்த வீடு இடிக்கப்பட்டதை கண்டு மனவேதனையில் வெகுநேரம் கத்தி கூச்சலிட்ட பெண் திடீரென மயக்கம் போட்டு விழுந்தார். பின்னர் அவரை மீட்டு அங்கிருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒரு வழியாக அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி ஆக்கிரமிப்பு வீடுகளை அதிகாரிகள் JCB வாகனங்கள் மூலம் இடித்து அகற்றினர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.